இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க பாருங்க. சாதாரணமா நீங்க இதுக்கு சொல்லுவோம் நாங்க ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஃபோமோன்னு சொன்னால என்னன்னு இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்னு சொல்லுவாங்க நாங்க. சரிதானே? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது என்னன்னா, ஆ உதாரணமா எங்கட அதாவது அந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு எங்கட எங்கட ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த அல்ஃபா ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுடைய ஒரு ஃப்ரெண்டோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ ட்ரிப் போயிட்டு இருப்பாங்க எங்கேயாவது. எங்கேயாவது பயணம் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு, இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு, அங்க இருக்கிற இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவருக்கு இருக்கேல. இவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிரும். நான் அங்க போகலையே. ஆனா நான் போறத மிஸ் பண்ணிட்டேனே. அத என்னையும் கூப்பிட்ட தானே நான் பெய்த்துக்கொள்ள கிடைக்கலையே. அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வகையான மிஸ்ஸிங் ஃபீலிங். ரைட். அதாவது நான் தூரம் ஆயிட்டேனோ. இத இத இன்னொரு வகையிலயும் நாங்க சொல்லலாம். இந்த இந்த ஃபீலிங் ஆஃப் அபாண்டன்மென்ட் சொல்லுவார்கள். இது வந்து சாதாரணமாக அந்த பிபிடின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த போர்ட் லைன் பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன் ஒன்று இருக்கும். அதே சிம்ப்டம்ஸ் தான் இங்கேயும் இருக்கும் சில நேரம். அதாவது என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல எனக்கு பெய்த்துக்கொள்ள கிடைக்கல. இவர் ட்ரை பண்ணுவார். இவரும் அந்த இடத்துக்கு போகணும். அவசரமா போயிட்டு அவரும் ஃபோட்டோ அப்டேட் பண்றதுக்கான ஒரு ட்ரைய பண்ணுவார். நீங்க பார்க்கலாம் இப்ப அவங்க குடிக்கிறதிலிருந்து, போறதிலிருந்து எல்லா விஷயத்தையும் தென் அண்ட் தென் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கிறது. இது ஒரு வகையான ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று சொல்ற ஒரு வகையான மைண்ட் செட்ட நீங்க பார்க்கலாம். இது அல்ஃபா ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். ரைட்? அதாவது ஒரு குறிப்பிட்ட அ ஒரு ஒரு வயசுக்கு உட்பட்டவர் எவ்வளவு நேரம் ஃபோன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. சரி? உதாரணமா ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் எப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு பெர்சன் கூட சாதாரணமாக பிஸியா இருக்கிற ஒரு பெர்சன் கூட அன்னளவா ஒரு நாளைக்கு 3 டூ 4 ஹவர்ஸ் வந்து ஃபோன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிஸியா இருக்கிற ஒரு பெர்சன். ரைட்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. பிஸியா இல்லாத ஒரு பெர்சனாக இருந்தால், அவங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபோன்ல? ரைட். நீங்க உங்களோட ஸ்கிரீன் டைம வந்து ஃபோன்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றேன்னு சொல்லி. சில நேரம் நாங்க பார்த்திருப்போம். ஒரு ஒரு வொர்க் ஒண்ணு செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், ஒரு சின்ன பிரேக் ஒண்ணு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஃபோன் எடுத்து பார்த்து ஒரு ஏதாவது ஒரு ஷார்ட் ஒன்று பார்ப்போம். இல்லாட்டி TikTokல ஏதாவது வீடியோ ஒண்ணு பார்ப்போம்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினா, அது ஒரு நாளும் 10 மினிட்ஸ்ல முடிய போறதில்ல. ரைட்? அது அப்படியே 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வரக்காட்டியும் நீளும். அப்ப எங்கட டைம் மேனேஜ்மென்ட்ல ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும். எங்களோட வேலைய ஒழுங்கா செஞ்சு கொள்ள போறதுல வந்து நெறைய சிக்கல்கள நாங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷன் வந்து கூடிக்கொண்டு போகுது. அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷன ஏற்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த யங் ஜெனரேஷன் விளையாடிக் கொண்டிருக்கிற கேம்ஸ் நீங்க பார்க்கலாம். ரைட். அது ஃப்ரீ ஃபயரா இருக்கலாம். அல்லது வந்து இந்த அ என்னவா இன்னொரு இன்னொரு கேம் இருக்கு தானே. அதாவது ப்ளூ வெல்லுக்கு பிறகு வந்த கேம் ஒன்று இருக்குது. இப்ப இந்த இந்த மாரியான கேம்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம் வந்து இந்த தொடர்ந்தேர்ச்சியா ஒரு இன்ட்ரெஸ்ட்ட குடுத்து அவர்களுக்குள்ள அது தொடர்ந்தேர்ச்சியா அதுல இருக்கணும். சாதாரணமா ஒரு நான் சில சில கிளையண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க தொடர்ந்தேர்ச்சியா ஒரு 8 ஹவர், 9 ஹவர் கேம்ஸ் விளையாடுறவங்க இருக்கிறாங்க. சரிதானே? 8, 9 ஹவர்ஸ் கேம் விளையாடுறவங்க இருக்கிறாங்க. அடிக்டட் அதுக்கு. ரைட். அது இப்ப நான் முதல் முதல் நாள் கூட அ ஒரு பேஷண்டோட நான் பார்த்திருந்தேன். அதுக்கு அதாவது ஸ்கிரீனிங் கம்பல்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்மார்ட் போன் கம்பல்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. செஞ்சு பார்த்தா, அதுல ஒரு 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 இது ஒன்று இருக்கும். என்ன இன்டர்பிரிட்டேஷன் அளவு ஒன்று இருக்கும். அது 8க்கு மேலே 6க்கு மேல இருந்தா அவருக்கு அவருக்கு கம்பல்சிவ் பிஹேவியர் அல்லது ஒரு வகையான அடிக்ஷன் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப நாங்க டிசைட் பார்த்தால், ஒரு ஒரு ஓ லெவல் படிக்கிற ஒரு 15 வயசுல இருக்கிற பாய் உண்டு. 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் அவர் ஒரு நாளைக்கு சாதாரணமா அண்ணளவா பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் அவர் ஃபோன யூஸ் பண்றார். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இல்லாட்டி வந்து நவீன கால ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மோர் தென் மோர் தென் 1 ஹவருக்கு மேல, அதாவது சம்டைம்ஸ் சில இடத்துல சொல்றாங்க 45 மினிட்ஸ்க்கு மேல ஃபோன யூஸ் பண்ணாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இதனால ஃபோன்ல வார எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜ்னால வார விளைவுகள் வந்து அது தனியா நாங்க பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுல ஸ்கிரீனிங் அடிக்ஷன் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. பெரியாக்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகள் கூட நீங்க பார்க்கலாம். அந்த புள்ளைகள்ட்டருந்து ஃபோன பறிக்க இயலாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை ஊட்ட 2 ஆக்குற அளவுக்கு பிரச்சனை படுத்துற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. என்றால் அவங்க ஸ்கிரீன் அடிக்ஷன். நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க போட்டு குடுக்குற சில கார்ட்டூன்ஸ் கூட வெரி கலர்ஃபுல். அந்த கலர்ஃபுல்ன்றது அடிக்ஷன் அவர்களுக்கு. ரைட். மிச்சம் கலர்ஃபுல்லான விஷயங்கள புள்ள பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. வெரி கலர்ஃபுல்லான விஷயங்கள புள்ள பார்த்து பழகிட்டு, பிறகு நாங்க ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்ட உடனே அங்க நாங்க ஒயிட் போர்ட்ல பிளாக் கலரால எழுதின பிறகு புள்ளைக்கு வந்து போரிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிரும். ஏன்னு சொன்னா அந்த புள்ள பார்த்தது கலர்ஃபுல்லான விஷயங்கள தானே. ரைட். ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள தான் பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லா கலர்ஸும் உள்ளடக்கின ஒரு விஷயம் தான் இந்த கார்ட்டூன்ஸ்ல நவீன காலத்துல இருக்கிற கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ அந்த புள்ள அதுக்கு அடிக்ட் ஆகுறத நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சோ இந்த அல்பா ஜெனரேஷன்ல இருக்கிற அடுத்த முக்கியமான பிரச்சனை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷன் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது.